என்னுடைய பேர் இஸ்மாயில், இந்திய தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளருங்க. அதாவது சார் ஒரு கேள்வி கேட்டார். மோடியை பற்றி நாட்டில் எல்லாம் அமைதியாக இருக்குது, மோடிஜி அவருடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம், அதாவது பிரதமருடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் கூட நிம்மதியாக இருக்கிறாரு, இந்த ஊர் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் அமைதியாக தான் இருந்தது. ஆனால் இவருடைய இந்த இஸ்லாமியர்களுடைய அடிப்படை ஷரியத்துடைய விஷயங்களை, சட்டத்திட்டத்தினுடைய விஷயங்களை கை வச்சதால் இவருடைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமார்க் ஆகிருக்கு. ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் இவரை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் இவர் சரியான ஆளுங்க, இவர் கரெக்டான ஆளுங்க, இவருடைய ஆட்சி தாங்க தொடரணும் அப்படின்னு யாராச்சும் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. ஏன்னா சும்மா இருந்தவரை இவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லி முசுப்பேத்துற மாதிரி ஆகிடுது. அதனால் எங்களுடைய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்ன எங்களுடைய இறை தூதர் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயம் செய்தது. அதில் யாருக்குமே சரி முன்னுரிமை கொண்டாட ரூல்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களில் இவர் கை வைக்கிறதுக்கு முற்றிலும் தவறு. அதனால் இது இதோடு நிறுத்திக்கணும். இல்லை மேன்மேலும் இவங்களுடைய இஸ்லாமியர்களுடைய விஷயங்களில் கை வைக்கிறதோ, இல்லை அடிப்படை பாமர மக்களுடைய வாழ்க்கையில் கை வச்சு ஏதாச்சும் ஒன்று சீண்டி விடுறதுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக உங்களுடைய ஒப்பீனியன்றாக்கும் 4 பேர்கிட்ட யாராக முடிவெடுத்தாலும் சரி, 4 பேருடைய ஒப்பீனியன் கேட்டு அதை முடிவெடுத்தால் அதில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தானாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இவங்க இஸ்லாமியர்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு அது சரியில்லை. அதனால் இந்த விஷயத்தை மாற்றிக்கணும். இனியும் உங்களுடைய ஆட்சி நிலையாக நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் பாமர மக்களுடைய உள்ளத்தில் நல்ல பேர் எடுக்கணும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய குறைகள் என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி யாரும் செய்கிறதில்ல. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு இதுதான் சட்டம், இவங்களுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகளை எல்லாம் கிளப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இனியும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சி அமையணும். அதுக்கு இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் முன் அவங்களுடைய கோரிக்கைகள், இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்க என்ன விரும்புகிறாங்க, இந்த நாட்டில் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முன்னாடி அவங்களா முன்னிருந்து கேட்கணும். அதை எந்த அளவுக்கு அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி நாங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை, தானாகவே உயர்ந்துக்கிட்டு போகும். இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி இல்லை, மோடியோட கொடிக்கோ எங்கேயும் பறக்கூடாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ வேதனை இருக்க ஒரு முஸ்லீம்களுக்கும். ஏன் தெரியுமா? வாங்க கொடுக்கக்கூடாதுன்றாங்க. உள்ள கொலாவை மைக் செட்டு வாங்க கொடுக்கக்கூடாது. ஒரு அட்வொகேட் கேஸ் போட்டிருக்காரு. அந்த வாங்க கொடுக்கக்கூடாது, அந்த கொலாவை நீங்கள் அடையுங்க அப்படின்னும் போது எங்களோட சட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்களோட வழிமுறை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கோயில்லையும் பாட்டு போடக்கூடாது, கூழ் ஊற்றக்கூடாது, செத்துட்டா ஒரு மனிதன் செத்துட்டா சாவு மூலம் அடிச்சுன்னு போகக்கூடாது. அதுவும் மக்களுக்கு பாதிப்பு தான். டப்பாசி வெடிக்கக்கூடாது. நடுத்தர மக்கள் இதால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்க கொடுக்கூடாதுன்றாங்க, ஆடு வெட்டக்கூடாதுன்றாங்க, ஒட்டகம் வெட்டக்கூடாதுன்றாங்க. நீங்கள் யாருங்க கேட்குறதுக்கு? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டம் இது. எந்த கொம்பனாலையும் சரி இந்த சட்டத்தை நாங்கள் பண்ணுற சட்டத்தை எவனால் தடுக்கவும் முடியாது, நாங்கள் நிறுத்தவும் முடியாது. அதால் மோடி அரசாங்கம் பிஜேபி இந்த வாட்டி என்னென்ன குழப்பத்தை கொண்டு வந்தார்? ஜல்லிக்கட்டு பண்ணக்கூடாதுன்ற தமிழோட உரிமையை பறிக்கிறாரு. நீங்கள் ஆடோ மாடோ சாமியோ கோயிலோ கும்பிடுங்க, ஆனால் வழிமுறையை தடுக்காதீங்க. தமிழ்நாடோட அவங்களோட உரிமையை நீங்கள் தடுக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னும் 2 வருஷம் உங்கள் ஆட்சி அமையுமா? அடுத்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரவும் முடியாது, எங்கும் வர முடியாது. குஜராத்தும் சரி, பீகாரும் சரி, எந்த ஊரில் நீங்கள் வர முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லணும்னு எடுத்தால் சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபியை பற்றி. அதாவது யாரையும் குறை சொல்கிறதுக்காக வேண்டிய இல்லை. ஆனால் எல்லாரும் தன்னுடைய உள்ளத்தை பார்த்தா போதும். நம்ம இத்தனை வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம இவங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கை தமிழர்கள் எத்தனையோ பேர் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. எதுக்கேற்றாலும் அங்கே தமிழர்களை சிறைப்பிடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை பற்றி யாருமே தலையிடுறதில்லை.
பல தடவை நம்ம நாட்டோட சிஎம்மாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு தரப்பு கட்சியினரும் சரி போயிட்டு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகள் இல்லை. அப்போ இது வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்னும் பிளானோட நடக்குதா? அது ஒரு கேள்விக்குறி ஆகிடுது இல்லையா? அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, இருக்கக்கூடிய ஆட்சியை வச்சு மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ. ஏங்க ஒன்றுமே இல்லாத நாங்களே எங்களால் முடிஞ்ச இது இவ்வளோ செஞ்சுட்டு போகிறோம். கடவுள் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான், எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஏன் எட்டி கூட பார்க்க மாட்டேன்றீங்க? எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே. மீனவர் படுகொலை தேவையாது? அவருக்கு என்ன ஏஜ்? வாழக்கூடிய வாழ்க்கை அவர்லாம் சின்ன பின்னமாச்சு. அந்த குடும்பம் இப்போ அமைதியாக இருக்குது. அவங்களுடைய சந்தோஷத்தங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து இது ஆரம்பத்திலே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மோடியுடைய அரசாங்கம் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. காரணம் அப்போ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் எல்லாருடைய உள்ளத்திலும் தோணும். இப்போ என் உள்ளத்தில் அதான் தோணுது. அதனால் இனியும் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, எத்தனை மீனவர்கள் இறந்துருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் வீடு தேடி போயிட்டு அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை நீங்கள் வழங்கணும்.